அப்புறம் நெறைய பிரச்சனைகள் இருந்தது. டாக்டர்ட்ட போனாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கு வாய்ப்பு இல்லன்னாங்க. அதனால நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்த அவர் சொல்றாரு. இவங்க அத அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ் பார்ட்டியா தான் அவங்க கோர்ட்டுக்கு வந்து கேஸ் நடத்தவே இல்ல. நான் தான் விவாகரத்து போட்டேன். அதனால எக்ஸ் பார்ட்டியா எனக்கு ஆர்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்ட்டார். இவங்களும் அந்த ஆர்டர் காப்பி எல்லாம் எதுவுமே பார்க்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சிடுது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு குழந்தையே இல்ல. அதுக்குள்ளார நெறைய ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் நடுவுல பிரச்சனை வந்துருது. இவங்க டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வராங்க. அவங்க டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வரும்போது அவங்க அப்பதான் சொல்றாங்க, இந்த மாரி ஏற்கனவே இவர் டைவர்ஸ் ஆனவரு. அந்த டைவர்ஸ் ஆன ஆர்டர் காப்பிய வந்து நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த டைவர்ஸ் ஆன ஆர்டர் காப்பில என்ன அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க அதில காரணமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு ஆண்மை இல்ல. இவரால வந்து ஒரு செக்சுவல் லைஃப்ல இருக்கவே முடியல. இவருக்கு குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது சம்மந்தமா நான் அவர்கிட்ட பேச போனேன் அப்படின்னா, அவர் வந்து எனக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.